8th ஸ்டாண்டர்டில் இயற்கணிதத்தில் இருக்கிற முற்றொருமைகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முற்றொருமைகள் ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுக்கோம். இவற்றை மேல்கள்னு சொல்லி ஒரு 10 சம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். p+2 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து a+b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா என்னது? a² + 2ab + b². இங்கே ஏங்கிற இடத்துல பிங்கிறது இருக்குது, பிங்கிற இடத்துல 2ங்கிற நம்பர் இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டுருவோம். a² இடத்துல p² போடுவோம், ப்ளஸ் 2abன்னு இருக்குது. இப்போ 2 போட்டுட்டு ஏங்கிற இடத்துல p இருக்குது, p போடுவோம். பிங்கிற இடத்துல 2 இருக்குது, இப்போ 2ன்னு போடுவோம். ப்ளஸ் b²னா 2 ஸ்கொயர்னு எழுதுவோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், p² அப்படியே போட்டுருவோம். ப்ளஸ் 2 × p 2p 2p × 2னா நமக்கு 4pன்னு வரும். 4p ப்ளஸ் 2 4, அதாவது நமக்கு கடைசியாக கிடைக்கிற மதிப்பு வந்து p² + 4p + 4. அடுத்து ரெண்டாவது பாருங்க, 3 - a ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து a - b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா என்னது? a² - 2ab + b². இப்போ ஏங்கிற இடத்துல 3ங்கிற நம்பர் இருக்குது, பிங்கிற இடத்துல a இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து a² சொல்லியிருக்காங்க, இப்போ 3 ஸ்கொயர்னு போடுவோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுருவோம். 2abன்னு இருக்குது, 2ங்கிற இடத்துல 2 போட்டுருவோம். ஏங்கிற இடத்துல 3 இருக்குது, பிங்கிற இடத்துல a இருக்குது. ப்ளஸ் b²ன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல நமக்கு a இருக்குது, அப்போ a² போடுவோம். இப்போ பெருக்கி எழுதணும்னா 3 × 9, மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸை போட்டுருவோம். 2 3 6, 6 × a 6aன்னு கிடைக்கும், ப்ளஸ் a². அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9 - 6a + a². அடுத்து மூணாவது பாருங்க, 6² - x². அதாவது இது வந்து a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a + b × a - b. இங்கே ஏங்கிற இடத்துல 6ங்கிற நம்பர் இருக்குது, பிங்கிற இடத்துல எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலா படி எழுதணும்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 6 + x × 6 - x. அடுத்து நாலாவது பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் - a - b ஹோல் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? a² + 2ab + b²ன்னு எழுதுவோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் போட்டோம். அடுத்து a - b ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். a² - 2ab + b². இப்போ ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா அந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட்குள்ளே எல்லாத்துக்குமே வரும். அதனால் நம்ம a + b ஹோல் ஸ்கொயரை பிரித்து எழுதிக்கிட்டு அடுத்து அந்த மைனஸ் போட்டுட்டு அடுத்து a - b ஹோல் ஸ்கொயரை ஃபார்முலா படி எழுதும்போது ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, a² + 2ab + b² அப்படியே வந்துடும். அடுத்து மைனஸை வச்சு உள்ள ப்ளஸ் a² பெருக்கும்போது நமக்கு -a² கிடைக்கும். அடுத்து மைனஸை வச்சு உள்ள -2ab பெருக்கும்போது +2abன்னு வரும். அடுத்து மைனஸை வச்சு உள்ள b² + b² பெருக்கும்போது -b² வரும். அடுத்து வந்து நமக்கு +a² -a² கேன்சல் ஆயிரும், +b² -b² கேன்சல் ஆயிரும். மீதம் இருக்கிறது 2ab + 2ab. இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு கடைசி ஆன்சர் வந்து 4abன்னு கிடைக்கும். அடுத்து அஞ்சாவது பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் = a + bன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, இன்ட்டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a + b ஹோல் ஸ்கொயரை நம்ம 2 தடவை a + bன்னு எழுதலாம். அப்போ ஆன்சரில் வந்து a + bன்னு எழுதுவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு a + bன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னொன்று வந்து a + bன்னு வரும். அடுத்து பாருங்க, m + n இன்ட்டு டேஷ் = m² - n²ன்னு இருக்குது. அதாவது இது வந்து a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? a + b × a - bன்னு எழுதுவோம். அங்கே வந்து a + b, அதாவது m + nன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு மதிப்பு வந்து m - n வரும். அடுத்து ஏழாவது பாருங்க, m + டேஷ் ஹோல் ஸ்கொயர் = m² + 14m + 49ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே வந்து கடைசி வந்து நமக்கு b²ன்னு தெரியும். ஃபார்முலா படி a² + 2ab + b². அப்போ கடைசியாக கொடுத்துருக்கிறது வந்து b². அப்போ நமக்கு வந்து b கண்டுபிடிக்கணும். இப்போ 49னா 7² தான் நமக்கு 49ன்னு வரும். அப்போ இங்கே ஆன்சர் வந்து m + 7 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அந்த டேஷ்ங்கிற இடத்துல 7ங்கிற நம்பர் வரும். அடுத்து எட்டாவது சம் பாருங்க, k² - 49 = k + டேஷ் இன்ட்டு k - டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுனா நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு ஏற்கனவே தெரியும். இங்கே கே ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ 49 7 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து கே ப்ளஸ் 7 இன்ட்டு கே மைனஸ் 7ன்னு வரும். அடுத்து 9வது சம் பாருங்க. எம் ஸ்கொயர் மைனஸ் ஆர்எம் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நடுவில் பாருங்க மைனஸ் ஆர்எம்னு இருக்கு. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இது இருக்கு. கடைசி பாருங்க 9 அது வந்து பி ஸ்கொயர். அப்போ பியோட மதிப்பு என்னதான் இருக்கும் 3ன்னு இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து எம் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்து 10வது சம் பாருங்க. எம் மைனஸ் 10 இன்ட்டு எம் பிளஸ் 5ன்னு இருக்கு. அதாவது இது வந்து எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. அதோட ஃபார்முலா என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ பிளஸ் பி அடுத்து பிளஸ் ஏபின்னு வரும். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல எம்ங்கிற மதிப்பு இருக்கு, ஏங்கிற இடத்துல மைனஸ் 10 இருக்கு, பிங்கிற இடத்துல 5 இருக்கு. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல எம் ஸ்கொயர்னு போடுவோம், பிளஸ் எக்ஸுங்கிற இடத்துல எம் போடுவோம், ப்ராக்கெட்டுக்குள்ள ஏங்கிற இடத்துல மைனஸ் 10 பிளஸ் பிங்கிற இடத்துல 5 போடுவோம், அடுத்து பிளஸ் ஏபி. இப்போ மைனஸ் 10ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா நமக்கு மைனஸ் 50ன்னு கிடைக்கும். அதாவது எம் ஸ்கொயர் பிளஸ் எம் ப்ராக்கெட்டுக்குள்ள மைனஸ் 10 பிளஸ் 5 மைனஸ் 50ன்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து எம் ஸ்கொயர்னு போடுவோம், பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் 10 பிளஸ் 5னா நமக்கு மைனஸ் 5ன்னு கிடைக்கும். மைனஸ் 5ஐயும் பிளஸ் எம்மையும் பெருக்கினா மைனஸ் 5m வரும். அடுத்து மைனஸ் 50 அப்படியே எழுதுவோம். அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் 5m மைனஸ் 50. அதாவது முற்றொருமையை பயன்படுத்தினா இந்த ஃபார்முலாவில் போடுவோம். அப்படி இல்லாட்டி நம்ம டைரெக்டாக பெருக்கணும்னா எப்படி பெருக்கும், எம்மை வச்சு ஃபஸ்ட்டு எம் பிளஸ் 5 பெருக்குவோம், அடுத்து மைனஸ் 10 வச்சு எம் பிளஸ் 5 பெருக்குவோம். அப்படி பெருக்கணும்னா எம்ஐஎம்ஐயும் பெருக்கினா எம் ஸ்கொயர் பிளஸ் 5ஐஎம்ஐயும் பெருக்கினா 5m, அடுத்து மைனஸ் 10ஐயும் எம்ஐயும் பெருக்கினா மைனஸ் 10m, அடுத்து மைனஸ் 10ஐயும் பிளஸ் 5ஐயும் பெருக்கினா மைனஸ் 50ன்னு வரும். இப்போ பிளஸ் 5m மைனஸ் 10m இது வந்து ஒத்த உறுப்பாக இருக்கிறனால நம்ம கழிச்சிடலாம். ஏன்னா ஒன்று வந்து மைனஸ்ல இருக்கு, இன்னொன்று பிளஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் 10mல இருந்து பிளஸ் 5m கழிச்சோம் நமக்கு மைனஸ் 5m கிடைக்கும். அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் 5m மைனஸ் 50ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு 3.8. 3a பிளஸ் 4c ஹோல் ஸ்கொயரின் மதிப்பை a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல 3aன்னு இருக்கு, பிங்கிற இடத்துல 4cன்னு இருக்கு. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல 3a ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஏன்னா வெறும் ஏன்னா ஏ ஸ்கொயர் போட்டுடலாம், 3aன்னு கொடுத்தா 3க்கும் அந்த ஸ்கொயர் வரும், ஏக்கும் ஸ்கொயர் வரும். அதனால 3a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2abங்கிறதுனால 2 போட்டுருவோம், ஏங்கிற இடத்துல 3a போடுவோம், பிங்கிற இடத்துல 4c போடுவோம், பிளஸ் பி ஸ்கொயர்னா 4c ஹோல் ஸ்கொயர். இப்போ பெருக்கணும்னா 3 9 ஏ ஸ்கொயர் பிளஸ் 23 6 6 24 அடுத்து ஏயும் சியும் பெருக்கும்போது 24 ஏசின்னு வரும், பிளஸ் 4 16 சி ஸ்கொயர். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9 ஏ ஸ்கொயர் பிளஸ் 24 ஏசி பிளஸ் 16 சி ஸ்கொயர். அடுத்து எடுத்துக்காட்டு 3.9 பாருங்க. 998 ஸ்கொயரின் மதிப்பை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த 998 a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும்னா 1000 மைனஸ் 2ன்னு எழுதலாம். ஏன்னா 1000லேருந்து 2 கழிச்சா 998. இப்போ 998 ஹோல் ஸ்கொயர்ங்கிறதுனால நம்ம 1000 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் போடுறோம். இங்கே ஏங்கிற இடத்துல 1000 இருக்கு, பிங்கிற இடத்துல 2 இருக்கு. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 1000 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபிங்கிறதுனால 2 இன்ட்டு 1000 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம், பிளஸ் பி ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 2 4ன்னு வரும். ஏன்னா பிங்கிற இடத்துல 2 இருக்கு, பி ஸ்கொயர்னா 4. இப்போ அடுத்த ஸ்டெப்ல 1000 ஸ்கொயர்னா நமக்கு 10 லட்சம் வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம், 2 4 4 இன்ட்டு 1000 4000 வரும், பிளஸ் 4. இப்போ இதெல்லாம் கழிச்சு கூட்டணும்னா நமக்கு ஆன்சர் வந்து 9,96,004ன்னு கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 3.10 பாருங்க. 3x பிளஸ் 5y இன்ட்டு 3x மைனஸ் 5yயின் மதிப்பை a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி என்ற முற்றொருமையை பயன்படுத்தி காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல 3xன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 5yன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5y ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ 3x ஹோல் ஸ்கொயர்னா அதோட மதிப்பு 9x ஸ்கொயர்னு வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் போட்டுருவோம். 5y ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு வந்து 25y ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 9x ஸ்கொயர் மைனஸ் 25y ஸ்கொயர். அடுத்து சம் பாருங்க. y ஸ்கொயர் மைனஸ் 16ஐ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ற முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா அதோட ஃபார்முலா வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏங்கிற இடத்துல ஒய் இருக்குது, அதாவது ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருந்ததுன்னா ஏங்கிற இடத்துல ஒய் இருக்கும். இதே மாதிரி தான் பி ஸ்கொயருங்கிற இடத்துல 16 இருக்குது. அப்போ பியோட மதிப்பு √16ன்னு போடுவோம். அப்போ பின்னா 4ன்னு வரும். இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஒய் பிளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. 5x பிளஸ் 3 இன்ட்டு 5x பிளஸ் 4ஐ எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி என்ற முற்றொருமையை பயன்படுத்தி சுருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபின்னு போடுவோம். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 5xன்னு இருக்குது, ஏங்கிற இடத்துல 3 இருக்குது, பிங்கிற இடத்துல 4 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல 5x ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம், பிளஸ் எக்ஸுங்கிற இடத்துல 5x போடுவோம். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ பிளஸ் பிங்கிறனால ஏங்கிற இடத்துல 3 போடுவோம், பிளஸ் பிங்கிற இடத்துல 4 போடுவோம். அடுத்து பிளஸ் ஏ இன்ட்டு பி 3 இன்ட்டு 4ன்னு எழுதுவோம். இப்போ 5x ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு 25x ஸ்கொயர்னு கிடைக்கும். பிளஸ் 5x ப்ராக்கெட்டுக்குள்ள 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, அடுத்து பிளஸ் முன்னாங்க 12. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து 25x ஸ்கொயர் பிளஸ் 5ஐயும் 7ஐயும் பெருக்குனா 35, அடுத்து அந்த எக்ஸை போடுறோம் பிளஸ் 12. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 25x ஸ்கொயர் பிளஸ் 35x பிளஸ் 12. அடுத்து பாருங்க, 3a ஹோல் ஸ்கொயருக்கு சமமானது எதுன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கொயர் வந்து 3க்கும் பொருந்தும், ஏக்கும் வரும். அப்போ இதை விரிச்சு எழுதுனா 3 ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் எழுதுவோம். அப்போ 3 9 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 9a ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ சரியான ஆன்சர் வந்து 9a ஸ்கொயர். அடுத்து இவற்றை எழுத பாருங்க. பொருத்தமான முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்குக. ஃபர்ஸ்ட் இது வந்து 3p பிளஸ் 2q ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு, அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல 3pன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 2q. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல 3p ஹோல் ஸ்கொயர் போடுவோம், பிளஸ் 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 3p இன்ட்டு பிங்கிற இடத்துல 2q போடுவோம், பிளஸ் பி ஸ்கொயர்னா 2q ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ 3p ஹோல் ஸ்கொயரை விரிச்சு எழுதுனா 9p ஸ்கொயர்னு கிடைக்கும், பிளஸ் 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 2 12, 12 இன்ட்டு பியும் பெருக்குனா 12pqன்னு கிடைக்கும், பிளஸ் 2q ஹோல் ஸ்கொயரை விரிச்சு எழுதுனா 4q ஸ்கொயர். இப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 9p ஸ்கொயர் பிளஸ் 12pq பிளஸ் 4q ஸ்கொயர். அடுத்து பாருங்க 105 ஸ்கொயர்னு இருக்கு. இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பிரித்து எழுதணும்னா 100 பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே ஏங்கிற இடத்துல 100 இருக்குது, பிங்கிற இடத்துல 5 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போடும்போது ஏ ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர்னு எழுதுவோம், பிளஸ் 2ab 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 100 இன்ட்டு பிங்கிற இடத்துல 5ன்னு எழுதுவோம், பிளஸ் பி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். இப்போ 100 ஸ்கொயர்னா நமக்கு 10,000 வரும், பிளஸ் 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா 10, 10ஐயும் 100ஐயும் பெருக்கினா 1000, பிளஸ் 5 ஸ்கொயர்னா 25. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 11,025ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க. 2x மைனஸ் 5d ஹோல் ஸ்கொயர், அதாவது இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல 2xன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 5dன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல 2x ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம், மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம், 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 2x இன்ட்டு பிங்கிற இடத்துல 5d போடுவோம், பிளஸ் பி ஸ்கொயருங்கிற இடத்துல 5d ஹோல் ஸ்கொயர். இப்போ பெருக்கணும்னா 2x ஹோல் ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர்னு வரும். அடுத்து மைனஸ் சிம்பிளை போட்டுருவோம், 2 4, 4 20, 20xdன்னு வரும், பிளஸ் 25d ஸ்கொயர். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 20xd பிளஸ்
25 டி ஸ்கொயர். அடுத்து பாருங்க 98 ஸ்கொயர். இதை வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரா பிரிக்கணும்னா 100 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏங்கிற இடத்துல 100, பிங்கிற இடத்துல 2 இருக்கு. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 100 இன்ட்டு பிங்கிற இடத்துல 2 பிளஸ் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். இப்போ 100 ஸ்கொயரோட மதிப்பு 10,000 மைனஸ் 2 பெருக்கினா 4, 4 100 பெருக்கினா 400 பிளஸ் 2 ஸ்கொயர்னா 4. இப்போ கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9604 வரும். அடுத்து பாருங்க y மைனஸ் 5 இன்ட்டு ஒய் பிளஸ் 5. அதாவது இது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்மட்டில் இருக்கு. இதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல ஒய் இருக்கு, பிங்கிற இடத்துல 5 இருக்கு. இப்போ ஏ ஸ்கொயர்னா நமக்கு ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம், மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். பி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். இப்போ இதை விரிச்சு எழுதணும்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 வரும். அடுத்து பாருங்க 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு. இதோட ஃபார்முலா வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிற இடத்துல 3x, பிங்கிற இடத்துல 5ன்னு இருக்கு. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 3x பிளஸ் 5 இன்ட்டு 3x மைனஸ் 5ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க 2m பிளஸ் n இன்ட்டு 2m பிளஸ் பி. அதாவது எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பிங்கிற ஃபார்மட்டில் இருக்கு. இதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்குள்ள ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 2m, ஏங்கிற இடத்துல n இருக்கு, பிங்கிற இடத்துல பி இருக்கு. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல 2m ஹோல் ஸ்கொயர் போடுவோம் பிளஸ் எக்ஸுங்கிற இடத்துல 2m ப்ராக்கெட்குள்ள ஏ பிளஸ் பிங்கிறதுல n பிளஸ் பின்னு எழுதுவோம் பிளஸ் ஏபினா என்பி. இப்போ 2m ஹோல் ஸ்கொயர் வந்து நமக்கு 4m ஸ்கொயர்னு கிடைக்கும் பிளஸ் 2mஐயும் என்னையும் பெருக்குனா 2mn பிளஸ் 2mஐயும் பிஎம் பெருக்குனா 2mp பிளஸ் என்பி. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4m ஸ்கொயர் பிளஸ் 2mn பிளஸ் 2mp பிளஸ் என்பின்னு வரும். அடுத்த சம் பாருங்க 203 இன்ட்டு 197. இதை வந்து நம்ம ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு கொண்டு வரணும். இப்போ 203 200 பிளஸ் 3ன்னு எழுதலாம், 197 200 மைனஸ் 3ன்னு எழுதலாம். அதாவது இது வந்து இப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏங்கிற இடத்துல 200 இருக்கு, பிங்கிற இடத்துல 3 இருக்கு. இப்போ ஃபார்முலா படி எழுதணும்னா 200 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். 200 ஸ்கொயரோட மதிப்பு 40,000 மைனஸ் 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இப்போ ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 39,991. அடுத்த சம் பாருங்க எக்ஸ் மைனஸ் 2 பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் வந்து எக்ஸ் மைனஸ் 2ன்னு சொல்லிட்டாங்க. சதுரத்தோட பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், பக்கம் ஸ்கொயர். அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 2 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம், அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம், 2 எழுதுவோம். ஏங்கிற இடத்துல எக்ஸ் போடுவோம், இன்ட்டு பிங்கிற இடத்துல 2 போடுவோம் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதுறோம், மைனஸ் சிம்பிளை போட்டுருவோம். 2 4, 4 எக்ஸையும் பெருக்கினா 4x பிளஸ் 2 ஸ்கொயர்னா 4. இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க நீளம் மற்றும் அகலம் முறையே ஒய் பிளஸ் 4 மற்றும் ஒய் மைனஸ் 3 என கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், நீளம் இன்ட்டு அகலம். இங்கே நீளம் என்னது? ஒய் பிளஸ் 4 இன்ட்டு அகலம் வந்து ஒய் மைனஸ் 3. இது வந்து எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பிங்கிற இதில் இருக்குது. அதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஒய் இருக்குது, ஏங்கிற இடத்துல 4 இருக்குது, பிங்கிற இடத்துல மைனஸ் 3 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் போடுவோம் பிளஸ் எக்ஸுங்கிற இடத்துல ஒய் போடுவோம், ப்ராக்கெட்குள்ளே ஏங்கிற இடத்துல 4, அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் பிங்கிற இடத்துல மைனஸ் 3ன்னு எழுதுவோம் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ஏங்கிற இடத்துல 4 இன்ட்டு பிங்கிற இடத்துல மைனஸ் 3ன்னு இருக்குது. அப்போ நமக்கு 4 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 12ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுருவோம் ப்ளஸ் ஒய் ப்ராக்கெட்குள்ளே 4 மைனஸ் 3னா 1, அடுத்து மைனஸ் 12. இப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 12ன்னு வரும்.